Hey guys, welcome to 4.0. So EPASS சம்பந்தமான நிறைய கேள்விகள் வந்து எனக்கு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல கவர்மெண்ட் டிராவல் சம்பந்தமா EPASS சம்பந்தமா ஒரு புது ரூல்ஸ் ஒரு புது ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவா வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த புது ரூல்ஸ் தான் வந்து ஜூன் 30 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் எதுவுமே வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் இடையில டோட்டலாக வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ பேசஞ்சர் ட்ரெயின் ஆகட்டும், மெயில் ஆகட்டும், எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், எல்லா ட்ரெயினுமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஸ்பெஷல் ட்ரெயின் மட்டும் தான் இயங்கும் அப்படி விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எமர்ஜென்சிக்கு இபாஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற விஷயம் பற்றி எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ள போகிறவங்களே ஸ்டார்டிங் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா மட்டுமே தான் உங்களுக்கான சந்தேகங்கள் உங்களுக்கான தீர்வுகள் வந்து கிடைக்கும் அப்படி விஷயத்தை வந்து தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இன்னுமே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நான் உடனே வந்து உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த புது ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரூல்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் டோட்டலாக 8 ஜோன் வந்து பிரிச்சிருந்தானுங்க. ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு கலர் கோட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கு டிஃப்ரெண்ட் ஜோனுக்கு போகணும்னா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து இபாஸ் வந்து மேண்டேட்டரியாக இருந்துச்சு. மற்றபடி ஜோனுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு இபாஸ் வந்து மேண்டேட்டரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் பஸ் ட்ராவலுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இபாஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி முன்னாடி இந்த புது ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியான ரூல்ஸ் வந்து இருந்துச்சு. பட் இப்போ இந்த புது ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த ஜோன் சிஸ்டமாக டோட்டலாக வந்து தூக்கிட்டாங்க அப்படி விஷயத்தை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் வந்து அந்த ஜோன் 8 வந்து போயிடுச்சாங்க இல்லையா, ஸோ அந்த ஜோன் சிஸ்டம் வந்து இபாஸ் எடுக்கிறதுக்கு வந்து அதை வந்து தூக்கிட்டாங்க, அது வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போகணுன்னாலும் கூடமே உங்களுக்கு வந்து இபாஸ் வந்து மேண்டேட்டரி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து இபாஸ் வந்து அவங்க உடனே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ், அது மேண்டேட்டரியாக இருந்தது அப்படின்னா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து இபாஸ் கிடைக்கும் அப்படி விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போகணுன்னாலும் கூட நீங்கள் வந்து இபாஸ் எடுக்கணும் அப்படி விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அது ஃபஸ்ட் வந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இருந்துச்சு ஜோனுக்குள்ளே. ஸோ பட் இப்போ அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டோட்டலாக வந்து முடக்கப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த புது ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ட்ராக்கிங் பர்பஸஸ். பிகாஸ் நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஜோனுக்குள்ளே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இபாஸ் வந்து மேண்டேட்டரி இல்லாமல் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால யார் வந்து ட்ராவல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கண்காணிக்கவே முடியாமல் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்து இருந்துச்சு. அதனால மட்டுமே தான் இந்த மாதிரியான ஒரு புது ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போனால் இபாஸ் வந்து மேண்டேட்டரியாக அப்படி விஷயத்தை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. எமர்ஜென்சியில் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இபாஸ் இல்லாமல் உங்களை அலோவே பண்ண மாட்டாங்க அப்படி விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இபாஸ் வந்து ரொம்ப மேண்டேட்டரி அப்படி விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லா ட்ரெயினுமே வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. பேசஞ்சர் ஆகட்டும், மெயிலாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், எல்லா ட்ரெயினுமே வந்து டோட்டலாக வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக தமிழ்நாட்டில் 230 ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின் அந்த 230 ட்ரெயின் மட்டுமே தான் இனி வந்து ஓடும் அப்படின்னு விஷயத்தை வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது முன்னாடி ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீஃபண்ட் வந்து இனிஷியேட் ஆகிரும் அப்படி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களே வாலண்டரியாக போய் வந்து கேன்சல் பண்ணாதீங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணும்போது உங்கள் டிக்கெட் வந்து கேன்சல் ஆகி உங்களுக்கான ரீஃபண்ட் வந்து இனிஷியேட் ஆகிரும் அப்படி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து எப்போ வரைக்கும், இந்த ட்ரெயின் கேன்சல் சிஸ்டம் வந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 12 வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து நீடிச்சிருக்காங்க. ஸோ சென்னையில் மட்டும் டோட்டலாக 80105 கேசஸ் வந்து இந்த லாக்டவுன் விதிகளை மீறினதுக்காக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ ப்ராப்பராக இபாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக கவர்மெண்ட் வந்து ஒரு தெளிவான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையிலேருந்து நீங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணலாமோ இல்லை மற்ற டிஸ்ட்ரிக் வந்து சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களோட இபாஸ் வந்து உங்கள் டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருவோம். ஸோ அடுத்த செக்ஷன் அடுத்த பேஜில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹவுஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக அது வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கவர்மெண்ட் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற ஸ்டேட்லேருந்து இல்லை மற்ற நாட்டிலேருந்து நீங்கள் சென்னைக்கு வரீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான இபாஸ் வந்து மேண்டேட்டரியாக இருக்குது. ஸோ மேண்டேட்டரியாக இருக்கிற இபாஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்காமல் நீங்கள் வந்து வந்துடாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா முன்னாடியே இபாஸ் வந்து எடுத்துகிட்டு அதுக்கான பிளான் வந்து பண்ணிவிட்டு இபாஸ் எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்க அப்படி. அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து குவாரண்டைன் வந்து மேண்டேட்டரியா அப்படின்னு விஷயத்தை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து தெளிவாக கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குவாரண்டைன் விதிகளை வந்து மாற்றலை, ஒன்லி இபாஸ் விதிகள் மட்டும் தான் மாறி இருக்குது அப்படி விஷயம் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஹாட்ஸ்பாட்லேருந்து ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கப்படும். நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷன் குவாரண்டைனில் இருக்கணும் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றபடி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை மற்ற ஒரு ஸ்டேட்டில் பக்கத்து ஸ்டேட்லேருந்து இதுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஹோம் குவாரண்டைன் வந்து ரொம்பவுமே முக்கியம். ஸோ 14 days வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்கணும். பட் செல்ஃப் ஹோம் குவாரண்டைன், நாட் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹோம் குவாரண்டைன் பண்ணாது, செல்ஃப் ஹோம் குவாரண்டைனில் இருக்கணும்.
ஸோ அடுத்தது என்கிட்ட காமனாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, மைக்ரண்ட் ட்ராவல்ஸ், அதாவது நீங்கள் டெய்லி பேசிஸில் வந்து ட்ராவல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு எந்த மாதிரியான இ பாஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்குக்கான இ பாஸ் விதிமுறைகள் வந்து என்ன, இந்த ஒர்க்கு வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஒன்று விஷயம் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டெய்லி பேசிஸ் பண்ணி ட்ராவல் பண்ணி ஒர்க் போயிட்டு இருந்தீங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இ பாஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும். பிகாஸ் டெய்லி பேசிஸ் ட்ராவல் வந்து டோட்டலாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கம்பெனி பக்கத்தில் இருக்கிற ரூம் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடியாவது ஜோனுக்குள்ளே வந்து டிஸ்ட்ரிக்ட் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ராவல் வந்து இருந்துச்சு. இப்போ டோட்டலாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான நீங்கள் டெய்லி பேசிஸ் ட்ராவல் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போட நீங்கள் வந்து டெய்லி போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இ பாஸ் வந்து அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகுது அப்படி விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜெக்ட் ஆகிறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வந்து இருந்திருக்காது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லை அன்வான்ட் ட்ராவல்ஸாக இருந்திருக்கும். அது ஒரு எமர்ஜென்சி ட்ராவல் வந்து இருந்திருக்காது. உங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக இருந்திருக்கும். பட் அவங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரியான டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கால் சென்டருக்கு டேரெக்டாக வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சிச்சுவேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்போது வந்து நீங்கள் உங்களுக்கான கால் வந்து கிடைக்கல அப்படின்னா கலெக்டரேட்டுக்கு வந்து டேரெக்டாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கான சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒருவேளை அது எமர்ஜென்சி மேண்டேட்டரியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இ பாஸை ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். அப்ளை பண்ணாமல் ட்ராவல் பண்ணிடாதீங்க. உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு விஷயத்தை வந்து தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த ட்ராக்கிங்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வித்தின் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலுமே முன்னாடி வந்து ட்ராக் பண்ண முடியாது. பட் இந்த சிஸ்டம் வந்து ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து சொல்லியிருக்காங்க. அது போக உங்கள் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து தெளிவாக வந்து கொடுங்க. ஹவுஸ் நம்பர்லேருந்து தெளிவாக வந்து எல்லாமே வந்து கொடுங்க. ஸோ அடுத்தது என்கிட்ட காமனாக கேட்ட கேள்வி வந்து குவாரண்டைனில் வச்சிருப்பீங்களா, குவாரண்டைனில் வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து ஒன்லி ஹாட்ஸ்பாட் ஸ்டேட்லேருந்து வந்தால் மட்டுமே தான் கவர்மெண்ட் வந்து குவாரண்டைன் பண்ணுவாங்க. உங்களுக்கான டெஸ்ட் வந்து எடுத்து நீங்கள் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஹோம் குவாரண்டைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலுமே ஹோம் குவாரண்டைன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சுருக்கேன். இன்னுமே உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்து இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு நான் பற்றி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இன்னொரு ஜெனுவன் கண்டென்ட் வீடியோட நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.